ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மழையோடு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். போன வாரம் மார்க்கெட் போல் இருக்கிறது சமாளிச்சாச்சு. இந்த வாரம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினச்சி எதுவுமே சீப் இல்லை. என்ன இதை கிடச்சிருக்கு பார்க்க வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன காய்கறி கிடச்சிருக்கு, என்ன பழம் கிடச்சிருக்கு பார்க்கலாம். ஆப்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். என் வீட்டுக்காரரு ஒரு சின்ன நொட்டை. அவனுக்கு மார்க்கெட்டு போகும்போதெல்லாம் ஏதாவது பழம் வாங்கிட்டு வா, ஏதாவது தின்றது வாங்கிட்டு வான்னு. ஒரு கிலோ ஆப்பிள் வந்து 80 ரூபா, அரை கிலோ ஆப்பிள் வாங்கிட்டேன் 40 ரூபா. நான் இந்த 40 ரூபா இருந்தேன்னா 4 காய்கறி வாங்கியிருப்போம் 10 ரூபா 1/4 கிலோன்னு. ஒரு கிலோ கொய்யாப்பழம் 50 ரூபா. நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், நான் டேஸ்ட்டாக இருந்து. ஒரு கிலோ 50 ரூபா, ஆப்பிள் 40 ரூபா. வீட்டில் நீங்கள் மார்க்கெட் போகும்போது உங்கள் பசங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க, உங்கள் பேரன் பேத்தி என்ன கேட்பாங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் காய்கறி விலை என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் மும்பை நிலவரப்பு தான். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப விலை அதிகம். இங்கே வந்து நமக்கு எப்போவுமே சீப்பாக தான் கிடைக்கும். அதுலேயுமே நான் 5-10 ரூபா குறைப்பேன். சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் மும்பையில் இப்போ நான் இந்த பையில தான் அடிப்படாத காயெல்லாம் மேலேயும், அடிப்படுற காயெல்லாம் கீழே மாதிரி எடுத்து அடுக்கி வைக்கணும். உருளைக்கிழங்கு, கொய்யாப்பழம், வெங்காயத்தை கீழே போட்டாச்சு. கேரட்டையும் கீழே போட்டுடலாம், கவரையும் போட்டுடலாம். பூண்டுக்கெல்லாம் அடிபட்டால் ஒன்றும் ஆகாது, இப்போ வசுக்கு ஒன்றும் ஆகாது. பாவக்காவும் போட்டாச்சு. சீனி கிழங்குக்கும் அடிபட்டால் ஒன்றும் செய்யாது. இது ரெண்டுமே நம்ம இந்த பையில் வச்சிடலாம். சரிங்களா? தக்காளி இப்படி மெல்ட்டால வச்சாச்சு. தக்காளி தான் அமுங்கிடக்கூடாது, அவ்வளோதான். லோக்கரை பூட்டியாச்சு. நம்ம இன்னொரு பொருள் வேண்டியதான், அதை காட்டில அதை பாருங்கள். இந்த 6 கிளிப் வாங்கினேன். எது எடுத்தாலும் 5 ரூபா பொருள், எது எடுத்தாலும் 5 ரூபா பொருள் வாங்கினேன். 10 தப்பு பண்ணிட்டேன். இது ரெண்டுமே ஒரே கலரில் வாங்கிட்டேன், வேறு கலரில் வாங்கியிருக்கணும். எங்கள் பிஸ்கி வந்து ஒரு கிளிப்பும் வைக்க விட மாட்டேங்கிறா. எங்கே வச்சாலும் தூக்கி 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 கடிச்சு கொண்டு உடச்சிட்றா. கிளிப்பை இதில் சொல்லியாச்சு. அவ்வளோதான், நம்ம பையெல்லாம் கட்டியாச்சு. இப்போ இந்த மொபைலை உள்ளே வச்சா நம்ம வீட்டுக்கு போகலாம். சாமிக்கு வச்ச வாழைப்பழத்தை எடுக்க மறந்துட்டேனே. வாழைப்பழத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு தெரியல. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம சாமிக்கு கதவு முடியலாம். இன்றைக்கி நல்லா தொழில் கொடுத்தீங்க, நல்லா வருமானம் கொடுத்தீங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக தந்ததுக்கு நன்றி கடவுளே. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மணியை பற்றி சொல்லணும். இந்த 5 ரூபா கிளிப் வாங்கினேன் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இந்த மணியும் வாங்கினேன். இந்த மணியும் இந்த 5 ரூபா தான். எதுக்கு மணி வாங்கி கையில் போட்டிருக்கேன்னா, வளையல்லாம் போட்டால், கண்ணாடி வளையல் போட்டால் உடஞ்சிருது. இந்த மெட்டல் வளையல் போட்டால் கையிலலாம் புண்ணாயிருது. இதை பாட்டில் கிடக்கும், எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த மணியும் 5 ரூபா தான். நல்லா இருக்கா சொல்லுங்கள். கையில் கருப்பு மணிலாம் போட்டால் திருஷ்டி படாதான். நான் வேறு ரொம்ப அழகாக இருக்கேன், பல்லெல்லாம் விழுந்து ரொம்ப அழகாக இருக்கேன். அதில் வேறு இப்போ நான் யூடியூபர் வேறு ஆகிட்டேன். 7000 சப்ஸ்கிரைபர் வேறு வச்சுருக்கேன். அப்படி திருஷ்டி படவில் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். 5 ரூபா தான் வாங்கி உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். பிடிச்சா சொல்லுங்கள்.